ஆலயம் செல்வம் நாம் அன்பர்களுக்கு வணக்கம். ஓம் நம சிவாய. இன்று பிரதோஷம். வேண்டிய வரம் அனைத்தும் சிவபெருமான் நமக்கு அருளுவார். இன்னைக்கு பிரதோஷத்துக்கு நிச்சயம் எல்லாரும் சிவன் கோயிலுக்கு மாலை 4:30லேருந்து 6 மணிக்குள்ளே கலந்துக்கோங்க. 33 தேவர்களும் அங்கே இருப்பாங்க. சிவபெருமானோட ஆசையோட 33 தேவர்களோட ஆசையும் நமக்கு கிடைக்கும். பிரதோஷத்தில் கலந்துக்க நம்ம வாழ்க்கை எந்த தளத்தில் இருந்தாலும் அப்படியே மேலே உயர்ந்துக்கிட்டே இருக்குங்க. இதெல்லாம் சத்தியமான உண்மை. பிரதோஷம் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. பிரதோஷத்தில் கலந்துக்க வாழ்க்கை சூப்பராக இருங்க. எல்லா ஐஸ்வர்யம் கிடைக்கும். குடும்ப ஐஸ்வர்யம் முக்கியம், குழந்தைங்களோட நலன்கள் முக்கியம், கணவன் மனைவி ஒற்றுமை, தாலி பாக்கியம், நம்ம வேறு என்ன வேண்டிக்க போகிறோம் அத்தனையும் பிரதோஷம் நம்ம கொடுக்கும். தோஷம் எல்லா தோஷத்தையும் நம்ம அறிந்தோ அறியாமலோ செஞ்ச அத்தனை பாவங்களையும் நமக்கு நீக்கும். பிரதோஷம் பார்த்தா சகல தீமைகளும் போய் எல்லா நன்மைகளும் வெற்றியும் மட்டும்தாங்க நமக்கு கிடைக்கும். பிரதோஷம் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது எவ்வளோ உண்மைன்ட்டு. இந்த மாதிரி கோயில்களோட பதிவுகள் போடுறதே சில பேரால் போக முடியாது. வயது முதிர்ந்தோர்லாம் வீட்டிலேருந்து நிறைய பேரால் போக முடியாது. அவங்கெல்லாம் இந்த பதிவை பார்த்தாலே சிவபெருமானோட ஆசி கிடைக்கும், அற்புதங்கள் கிடைக்கும். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவுகளை முழுமையாக பாருங்கள். இந்த கோயில்கள் எவ்வளோ பழைய நாள் கோயில்கள், அற்புதங்கள் நமக்கு செய்து தரக்கூடிய கோயில்கள். நிறைய இடத்துக்கு நம்ம போகிறோம் வரோம். ஆனால் அந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டியும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர பலன்களும் தெரிஞ்சுட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த கோயிலில் 1000 வருஷத்துக்கு வன்னி மரம் இருக்குது. வன்னி மரம் ஒரு கோயிலில் இருக்குனாலே எல்லா பாசிட்டிவிட்டியும் நமக்கு கிடைக்கும். ருத்ராட்சத்தால் பாருங்கள் அலங்கரிச்சிருக்க நடராஜர். இந்த வேங்கீஸ்வரர் கோயிலில் இது ஸ்பெஷாலிட்டி. கோயிலை சுற்றி வலம் வரும்போது வன்னி மரத்தை நம்ம வணங்கிட்டு, வன்னி மரம் தான் தலைவிரிச்சோம், வணங்கிட்டு வரும்போது லெஃப்ட் சைடில் நமக்கு ருத்ராட்சத்தான மண்டபம் இருக்குங்க. அதெல்லாம் நல்லா அழகாக ரசித்து டைம் எடுத்து பாருங்கள். நம்ம சிவன் கோயிலுக்கு போகும்போது நந்தி தேவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போங்க. அவரை போய் பார்த்து பர்மிஷன் கேட்டாலே நம்மளோட பாதி இல்லைங்க 3/4 ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். மீதி சிவபெருமான் நமக்கு செஞ்சு கொடுத்துருவாருங்க. பாசிட்டிவ் வைப்போட கோயிலுக்கு போங்க, பாசிட்டிவிட்டியோட கோயிலுக்கு போங்க. முழுமையாக நம்புங்க. ஒரு காரியம் தொடரும்போது இது கண்டிப்பாக வெற்றி பெறும் நம்புங்க. நம்பிக்கையே நமக்கு ஒரு பலத்தை கொடுக்கும். எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவிட்டி அதிகம் இருக்கிறது கோயில் மட்டும்தாங்க. இதெல்லாம் என் அனுபவத்தால் தான் நான் சொல்கிறேன். எல்லோரும் நிறைய கோயில் போங்க. உங்களால் முடிஞ்ச உதவியை அடுத்தவங்களுக்கு செய்யுங்க. இந்த பிரதோஷ வேலையில் சிவன் கோயிலுக்கு உங்களால் என்ன முடியுமோ அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க. அபிஷேகத்தை பாருங்கள். ஒரு வில்வம் கொண்டு சிவபெருமானை பூஜித்தா கூட நமக்கு கோடானு கோடி புண்ணியங்கள் உண்டுங்க. எல்லோரையும் காப்பாற்றுற சிவபெருமான் நம்மளையும் காப்பாற்றுவார். அன்பே உருவானவர். அவரோட பாதத்தை இறுக்கி பிடிங்க. நம்மளோட வாழ்க்கையை மேம்பட்டதாக ஆக்குவார். நம்ம வாழ்க்கையில் எல்லா அதிசயத்தையும் நடத்தி கொடுப்பாரு. நீங்கள் நிறைய கோயில் போங்க. எல்லாமே நம்ம வாழ்க்கை எந்த தளத்தில் இருந்தாலும் மேலே மேலே உயருங்க. இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் எனக்கு சொல்லுங்கள். நம்ம பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்யுங்க. வாழ்க்கையில் எல்லாம் வளமும் நலமும் எல்லோரும் இறைவனோட அருளால் பெறுவோம். நன்றி, வணக்கம்.